அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். 3-4 பொதுவான விஷயங்கள். ஒன்று, இந்து அறநிலையத்துறையில் அறங்காவலர்களை தேர்வு செய்வதற்காக இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கின்றது. இதில் இவங்கெல்லாம் குழு உறுப்பினராக இருப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் சேர்ந்து எந்தெந்த கோவிலுக்கு யார் அறங்காவலர்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பொம்மைபுரம் ஆதீனம் அதெல்லாம் அப்சல்யூ ஓகே. எனக்கு அதில் அப்புறம் வேல்முருகன் யாருன்னு தெரியல, 2-3 பேர் அந்த தெரியல. ஆனால் 2 பேர் கவலைக்குரிய 2 பேர் யாருன்னா, திருமதி அந்த இவங்க சுமதி ஸ்ரீன்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்லிப்பாங்க. திடீர்னு ஜோசி திடீர்னு வாசுன்ற விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா. 2வது கல்பாத்தி அகரம் வீட்டில் அவங்களுடைய துணைவியார், பிரபல திரைப்பட தயாரிப்பாளர். அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு நம்மளுடைய கோயிலை பற்றி என்ன தெரியும்? பணம் இருக்குது, நம்ம 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு தயாரிப்பாளரை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தது தவறு. 2வது சுமதி ஸ்ரீ யாருன்னே பெருசாக தெரியாது. அவங்க நிறைய இடங்களில் நானே பார்த்துருக்கேன். ஏதோ பொறாமே இல்லை, எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு செல்ஃப் பில்டப்பாகவே சில விஷயங்கள் இருக்கும், சில பேட்டிகள் போன்ற விஷயங்களில். அவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பகிர்வுகளாக இருக்கும். அவங்க என்ன பேசிஸில் ஒரு நாலேஜ் இருக்குது, அவங்க ஒரு முக்கியமான பேனலில் மெம்பர் ஆக முடியும்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய தவறு. எனக்கு தெரிஞ்சு இந்த தேசமங்கேற்கரசின்னு ஒருத்தர் இருந்தாங்க. முழுக்க இந்து அறநிலையத்துறையை சுரண்டு சாப்பிட்டதில் அந்த அம்மாவுக்கு பெரிய பங்கும் உண்டு. ஒரு பக்கம் கிருபானந்த வாரியான்னு சொல்லிப்பாங்க, இன்னொரு பக்கம் சிவமயம், முருகர் எல்லாத்தும் கலந்து அடிப்பாங்க. அது அந்த அம்மாவோட 2.0 இந்த சுமதி ஸ்ரீ இருப்பாங்க. அவங்க உயர்நிலை செயல்திட்ட உறுப்பினராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த போர்டும் அதே போல் தான். இது நல்ல போர்டு. இந்த 2 பேரோட நியமனம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 2வது விஷயம், திரு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் 600 கோடி வாங்கினாங்களா, எதுக்கு வாங்கினாங்க, உங்கள் அப்பாவை கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதவர்ஜுனாவை. ஆதவர்ஜுனா உதயநிதி எங்கள் அப்பா எனக்கு கேட்குது, உங்கள் மாமனாரை கேளுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டு பையன் அந்த மார்ட்டின் அவருடைய பையன் ஜோஸ் மார்ட்டின் என்ன சொல்கிறாருன்னா, பணம் கொடுத்தது உண்மை, வாங்கினது உண்மை, அது லீகலாக டிரான்சாக்ஷன், அது எதுவும் பிளாக் மணிலாம் கிடையாது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அது இந்த பணம் இது போல் இந்த பர்பஸ்க்கு அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் 2021 லாட்ரி அனுமதிப்போம்னு சொல்லிட்டு அனுமதிக்கலை. அதுக்கு பதில் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, கள்ள சந்தையை நீங்கள் விற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் உங்களுக்கு தான், கள்ள சந்தையை விற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்ற விஷயந்தான். நான் இதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, ஒன்று, ஆதவர்ஜுனோட மாமனார் திமுக கொடுத்தாருன்னா அவர் ஏதோ திமுக தேச தொண்டு செய்கிறதுக்காக கொடுக்கல. லாட்ரி வியாபாரம் நாங்கள் பண்ணோம், அதுக்கு நாங்கள் லீகலாக பணம் கொடுக்குறோம், முன்பணம் கொடுக்குறோன்றது தான் ஒரு லஞ்சத்தை பூசி மொழிகி கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை ஸ்டாலின் இந்த இடத்துல அதை ஒத்துக்கலை, அந்த லாட்ரியை அனுமதிக்கலை. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அப்போது மார்ட்டின் நிறுவனமும் நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை கொடுக்கல, எப்படியாவது தமிழ்நாட்டில் மறுபடியும் லாட்ரி கொண்டு வரணுன்ட்டு. ஸோ அந்த வகையில் வாங்கினதும் உண்மை, கொடுத்ததும் உண்மை. பர்பஸ் லாட்ரிக்குன்னும் போது அது தடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதில் பெருமை கொள்றதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. வாங்கினது குற்றம்னா கொடுத்ததும் குற்றம் தான். திருநெல்வேலியோட எம்எல்ஏ முருகன் லஞ்சம் வாங்கினேன், அவர் வாங்கினார், என்ன வாங்கினார் தெரியும், வேலுவை குற்றம் சொல்கிறாரு. அவர் வாங்கினான்னா இவர் கொடுத்தார், நீ ஏன் கொடுத்த, எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட வேலை வேணான்னு பேசாமல் இருந்திருக்கலாம்ல. எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேலு பண்ண ஏவா வேலுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம்? நம்பர் 2, இதெல்லாம் ஒரு விஜிலன்ஸ்லாம் இதை வாட்ச் பண்ணணும். இப்போ கொடுத்தாரு உண்மைன்னா, நானே ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா, அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆர்எஸ் முருகன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். 2. 3வது இந்த அரசாங்கம் இவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா, எங்கேயுமே நாட்டு நடப்பு, மக்கள் அதெல்லாம் ஒன்றுமே பேசலை. எல்லோரும் அவங்களோட பொசிஷனை காப்பாற்றிக்கு தான் பார்க்குறாங்களோ ஒழிய, நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிலாம் இவங்க மனசில் என்றைக்குமே வந்ததில்லை. அதிலும் குறிப்பாக இப்போ டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி
தொகுதிகள்லாம் வந்து சீரமைக்க போகிறாங்க. அதாவது எப்படின்னா மறுசீரமைப்பு. ஒரு உதாரணத்துக்கு 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா தொகுதி சீரமைக்கப்பட்டால் அது வந்து 850 900 ஆகிடும். அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாநிலங்களில் வச்சு வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, லைஃப் லாங் பண்ண முடியாது. இதை வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கொடுக்கணும், இவ்வளோ இது வரணும் அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோன்றது டிஎம்கேட முதல் ஸ்டாண்டு. எந்த ரெஃபரன்ஸ், எந்த வருஷத்தை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் எல்லாம் ஓகே. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் தொகையை நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து பெரிய அநீதி ஏற்படும். இதற்காக ஆல் பார்ட்டி எம்பி மீட்டிங் சொல்லி விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை கால் ஃபார் பண்ணுறாங்க. அதுக்கு திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக போகலை. ஏன் போகலை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவருக்கு வந்து அட்ரஸ் பண்ண லெட்டரை. இங்கே வந்து சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அவர்கள் வந்து இண்டிவிஜுவல் பார்லிமெண்ட்ரி மெம்பருக்கு அட்ரஸ் பண்ணார். அது மிகப்பெரிய தவறு. வரலன்றது வந்து ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்து வைக்கிறாங்கன்னா ஏன் வரலன்றதுக்கான விஷயமும் மக்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல வந்து போகாதவங்க பக்கம் நான் நிற்கிறேன். விஜய் அவர்களுடைய அரசாங்கம் வந்து இந்த இடத்துல சரியாக இந்த விஷயத்தை முன்னெடுக்கலன்றதான் என்னுடைய கருத்து. இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் ஒரு மண்ணு நடக்க போகிறது. அங்கே என்ன பண்ண போகிறாங்களோ அது பண்ண போகிறாங்க. திரைமறைவில் 4000 விஷயங்கள் நடக்கும். நிச்சயமாக அந்த விஷயம் நடந்தே ஆகும். மறுசீரமைப்பு அப்படின்றது, தொகுதி மறுசீரமைப்புன்றது நடந்தே ஆகும். அப்போ நடந்தேறும்போது தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணிச்சா பண்ணலையான்றது இங்கே விஷயம் அல்ல. எப்படியாவது பண்ணிவிடுவாங்க, பிஜேபி கவர்மெண்ட் அதை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க சர்வே பண்ணி ஆகணும். தட் பீங் த கேஸு கொஞ்சம் விஜய் அவர்கள் இது வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு பிரேமலதா அம்மாவும் திருமதி சௌமியா அவங்களும் வந்து அன்புமணி ராமதாஸும் ரொம்ப நல்லா அசெம்பிளியில் செயல்படுறாங்க, டெக்னிக்கலாக பேசுகிறாங்க, ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஸ்பெஷல் நன்றிகள். அண்டு இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன். அந்த கல்பாத்தியாபுரம் அவங்க மனைவி பேர் வந்து அர்ச்சனா, அந்த அம்மா பேர். அப்புறம் ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. மாதிரி மங்களூர் கோயில் போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடந்தது, என் பையன் அது இதுன்னெலாம் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து தேனபிஷேகம் பண்ணுன்னு சொன்னீங்க, பணம் வரவுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னும் போது, கொடுத்த பணம் திரும்பி பெரும்பாலான இடங்களில் வரதில்லை. ஏன்னா ஒன்று நம்ம தப்பாக சம்பாதிச்சிருக்கணும், இல்லை நம்மளோட நெகட்டிவ் கர்மம் போகிறதுக்காக நம்முடைய கடவுளுடைய பிளானாக இருக்கும். அதுபோல் இடத்துல வந்து அந்த பணம் வரலைன்னா வருத்தப்படாதீங்க, நம்பர் 1. நம்பர் 2 வந்து அது வந்து 100% வந்து உங்களுக்கு வரணுன்ற விதி இருப்பின் அது நிச்சயமாக வரும். இந்த கோயில் போய் தான் இந்த பரிகாரம் பண்ணி இந்த பூஜை பண்ணின்றலாம் வந்து இங்கே நடக்காது. நான் வந்து இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஸோ வரணுன்னா அது வரும், வராதுன்னா வராது. வரலைன்னா அது ஏன் வரலன்றதுக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுங்க. கடவுளோட பிளான் ஏதோ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம வந்து வரல அப்படின்னா பாடம் அல்லது படிப்பினை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய உள்ளர்த்தம் வந்து தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ நான் ஒரு சொல்லிட்டா பணம் கொடுத்தா வரல அப்படின்னா, பணம் உனக்கு கடவுள் கொடுக்குறாரு, நீ ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்குறேன், சரி ஓகே, அவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, அவன் திரும்ப கொடுப்பான், திரும்ப கொடுக்க மாட்டான். 50-50 சான்ஸ், 3 வகையாக இருக்கலாம். ஒன்று ஃபுல்லாக திருப்பி கொடுத்துருவான், வாய்ப்புகள் குறைவு கொடுப்பதற்கு 50-50 கொடுப்பான். அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வந்து ஒரு பணத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கும்போது அது வராதுன்னு நினச்சி கொடுத்துங்க. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸஸாக இருக்கணும், இல்லை குறைவான பணம் நீங்கள் கைமாற்ற கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1000 ரூபா தரீங்க ஒருத்தருக்கு, உங்களுக்கு 1000 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு. அவன் 1000 ரூபா கேட்குறான், 1000 ரூபா கொடுத்துட்டீங்க, 1000 ரூபா அவன் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ண முடியும், எனக்கு கடன் கஷ்டம், நான் கேட்டேன் உன்னை அவன் கொடுக்க சொன்னதெல்லாம் வந்து பணம் வாங்கின பிறகு எல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் சூழ்நிலையில் உங்களுக்கு கடவுள் வந்து அறிவை கொடுத்துருக்காரு. என்ன அறிவுனா, இப்போ இனிமேல் வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாரு, எந்த நாய்க்கும் கொடுத்து உதவாத, அந்த நாய் வந்து ரோட்டில் அடிபட்டு சாகணுன்னா செத்து போட்டோம், நீ வந்து தண்ணி ஊற்றாத அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுளுடைய அட்வைஸு. அதையும் மீறி 2வது வாட்டி கொடுத்துறீங்க, அதையும் மீறி 3வது வாட்டி தரீங்கன்னா செருப்படிக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். 2வது விஷயம் வந்து அந்த வட்டிகளுக்கு பண்ணுவாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது. இந்த இடத்துல வந்து வட்டின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது என்னென்னா, அது கந்து வட்டி, இந்த மீட்டர் வட்டி, சூப்பர் டூப்பர் மீட்டர் வட்டி, இதெல்லாம் நிறையா இருக்குல்ல. இது போல் விஷயங்களை பார்க்கும்போது
அதுபோல் பணம் கொடுக்குறவங்க வந்து ஒரு நேரத்தில் கூட்டி கழித்து பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பணத்தோடு போனாங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு அதே பணத்தோடு தான் இருக்காங்க. ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட் வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சிக்கு போனவங்க. வளர்ச்சிக்கு போனவங்க நீங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பம் பாதிக்கப்படும். ஸோ பணம் வந்து கொடுக்குறவனும் பாதிக்கப்படுறான், ஏமாறவனும் பாதிக்கப்படுறான்னா அவன் அநியாய வட்டிக்கு வாங்குறதால வந்து பிரபஞ்சம் அவனை தண்டிக்கலை. அந்த நெகட்டிவ் கர்மாவை அவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சும் வந்து யார் கொடுக்க மாட்டானோ அவனுக்கு கொடுத்தா தான் அதிக லாபம் வருன்றது தான் அந்த வட்டியில் கணக்கு. ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல பணம் கொடுத்தா தான் நமக்கு வந்து ரஸ்க்கு சாப்பிட முடியுன்ட்டு. அப்போ அந்த ரிஸ்க்குக்கு தான் தண்டனை வந்து அது போல் ப்ராப்ளங்கள். ஸோ இது வந்து பெரிய ஒரு கால்குலேஷன். இது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடந்து போக முடியாது. இருந்தாலும் பணம் வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையிலே வந்து ஏதோ பரிகாரமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், வயிறார மனசார வாழ்த்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, அம்மாவாக இருப்பீங்க. அந்த நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அண்டு இன்றைக்கி ரொம்ப குயிக்கான சில விஷயங்கள் சொல்லிடுறேன். உங்களுக்கு பணம் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கிச்சன் சமையலறையை மிக சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். பணம் நிறைய வரணுன்னா எந்த அளவுக்கு சமையலறை வந்து சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு பண வரவு என்பது நிச்சயம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக அடுப்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இது கவனத்துக்குரிய விஷயம். உங்கள் வீட்டில் வந்து காதல் சிறக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே அன்பு செழிக்கணும், கணவன் மனைவி மாமனார் மாமியார் உறவுகள் எல்லாருமே அன்போடு இருக்குன்னா உங்களுடைய பெட்ரூமில் வந்து அன்னப்பறவைகள் ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோ வந்து எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி அதை மாட்டி வைங்க. அதுக்கு ஈக்குவலண்டான பரிகாரம் எதுவுமே கிடையாது. அண்டு மூணாவது விஷயம், உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெட்டுக்கு கீழே எதுவுமே வைக்காதீங்க. பொதுவாக அந்த கட்டிலுக்கு கீழே வந்து பணம் வைக்கிறது, பொருள் வைக்கிறது, சீர் வரிசையில் வைக்கிறது, தலகாணி வைக்கிறது, பெட்ஷீட் வைக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதில் நிறைய ஸ்டோரேஜ் பிளேஸ்லாம் நிறைய இருக்கும். அதே போல் வந்து அந்த பெட்டு கீழே வந்து குனிஞ்சு போய் அந்த ஒரு பெருக்க கூட முடியாது, அந்தளவுக்கு கேப் இல்லாத ஒரு வீடுகள்லாம் உண்டு. பொதுவாக இது வந்து நான் அனுபவத்தில் சொன்ன சொக்கலிங்க ஏதாவது புக்கில் எதுக்குன்னு கேட்காதீங்க. என் அனுபவத்தில் நான் பார்த்தது பெட்டு என்பது வந்து ஒரு நீங்கள் போடுற பெட்டில் தான் தூங்கி முடிவு பண்ணிங்கன்னா கட்டில் இருக்கும், கட்டிலுக்கு மேலே மெத்த இருக்கும். அந்த கட்டிலுக்கும் பூமிக்கும் அதாவது ஃப்ளோருக்கும் நடுவில் கேப் பார்த்திங்கன்னா ஒரு அடியாவது மினிமம் இருக்கணும், ஒரு அடியாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல அழுக்கு படியும். அந்த அழுக்கு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பக்காவாக டெய்லி வந்து தொடச்சி எடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது ரொம்ப டஃப் தான் அது. அப்போது அந்த இடத்துல ஸ்லீப் என்பது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் என்பது உண்மையான விஷயம். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி அதில் நான் பரிமளிக்கணும், அதில் அடுத்த கட்டம் போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் மெயின் டோரை நல்லா பலன்னு சுத்தமாக வச்சுங்க. எவ்வளோ அழுக்கானாலும் தினமும் மெயின் டோரையும் அந்த வாசல் காலையும் சுத்தம் பண்ணுறது ஒரு வேலையாக வைத்துக்கொள்ளுங்கள். வெள்ளி, சனி, செவ்வாய், புதன், வியாழன், திங்கள் இந்த 7 நாளையும் பார்க்க வேணாம், எல்லா நாளுமே சிறந்தது அது பண்ணுறதுக்கு. இது ஒரு கவனத்துக்குரிய விஷயம். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்மனி, அதாவது மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப வரணும் உங்கள் வீட்டில். அதே போல் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவைஸ் ஆகணும். கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவைஸ் ஆகணும்னா உங்கள் வார்ட்ரோப் இருக்கும், இந்த துணிமணிகள்லாம் இருக்குது, அது எந்த அளவுக்கு நீங்கள் காலி பண்ணுறீங்களோ உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும், அதிகப்படுத்தப்படும். அதை டீக்ளட்டரிங்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து ரெகுலராக இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணுவேன். எப்போல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ ½ hour 1 hourனால் நான் என்னுடைய வீட்டு பீரோ வந்து என் பீரோ வந்து நான் சுத்தப்படுத்துவேன். நான் அதை இன்சிஸ்ட் பண்ணுவேன் என் பிள்ளைகளுக்கு. அவங்க கேட்குறன்றது விஷயம் இல்லை. ஆஸ் அ ஃபாதர் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன். எனக்கு கூட என் டிரைவராக யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு அதுக்கு வந்து 2 பேர் வேணும் அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு. ஸோ நான் பண்ணுவேன், நீங்களும் அதை வந்து பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்டு உங்களுடைய வீட்டில் வந்து 6 மணி மகிழ்ச்சி ததும்பணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் உடைஞ்ச பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப கவனமாக இருந்து உடைந்த பொருட்கள் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ததும்பும். இந்த மேட்டூர் அணை வந்து கொள்ளளவை எட்டியது, அப்படியே நீர் அப்படியே கொப்பளிக்கும் இல்லையா, அப்படியே ஆடிட்டே இருக்கும் இல்லையா கடல் அலை மாதிரி, அது போல் உங்கள் லைஃப்பில் ஆனந்தம் வந்து ததும்பி விளையாடும். அப்படியே பார்க்கும்போதே பூரிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருப்பீங்க.
அண்டு உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி, நிறைய எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜி வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் எப்போதுமே திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க. ஜன்னல்கள் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து வீட்டிலே 4 பக்கமும் ஜன்னல் கிடையாது அப்படின்னா அது ஒரு சுடுகாடு தான். 4 பக்கம் ஜன்னல் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த கிறிஸ்துவர்களாக அடக்கம் பண்ணக்கூடிய அந்த பெட்டகம் தான். நோவா பெட்டகம்னு சொல்லுவாங்க பைபிளில். அதுபோல் பெட்டகம் தான் வந்து ஜன்னல் இல்லாமல் இருக்கும். காற்றோட்டம் இல்லாமல், நான் சொல்லக்கூடிய காற்றோட்டம் விண்டோ வச்சா தானே அது பெரிய அளவில் காற்றோட்டம் நல்ல எனர்ஜி வருன்றது. அப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற வீடோட அடிப்படையில் நீங்கள் இருக்கிற வீடோட அடிப்படையாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் விண்டோஸ் வேணும், ஜன்னல் வேணும். ஜன்னல் என்பது திறந்து மூடுவதற்கு. சில இடங்களில் ஜன்னலை 24/7 திறந்து வைக்கணும். கதவை திறந்த காற்று வருன்ற மாதிரி ஜன்னலை திற உங்கள் லைஃப்பில் ஜோராக இருப்பீங்க அப்படின்றத அதோடைய உள்ளர்த்தம். ஸோ உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் ஜாய் அப்படின்னும்போது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வந்து வரணும். பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சி வரணும்னா ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, எல்லா ஃபோட்டோ பார்ப்பீங்க. சிலருக்கு வந்து அவங்க கல்யாண ஃபோட்டோ பார்த்தோன்னா டல் ஆகிடுவாங்க. சிலருக்கு சில ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப வெறுப்பாக இருக்கும். சிலருக்கு சில ஃபோட்டோ பார்த்தாலே அப்படியே ஒரு 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 அந்த ஒரு உடனே ஒரு ஒரு ஹாப்பினஸ். அப்போ அது ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி எங்கேயாவது மாட்டி வைங்க. எனக்கு சில ஃபோட்டோ இருக்காங்க, விஷயம்லாம் சொல்ல முடியாது. அது நாங்கள் 1998-99 நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் அடித்த லூட்டி வந்து ஒரு டெம்போ டவர் மேலே உட்காந்து அது மாதிரி இன்றைக்கும் பார்த்தாலே என்னை அறியாமலே அதை சிரிப்பு நான் அந்த சொக்கலிங்கமா அப்படின்ற மாதிரி. அதுபோல் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் உங்களை அறியாமலே அது சிரிப்பு வரும். அதுபோல் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃப்ரேம் டவுன் பண்ணி உங்களுடைய வார்ட்ரோப்பில் வைக்கலாம், உங்களுடைய வீட்டில் வைக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு நிறைவாக வந்து உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மோர் மிராக்கிள்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பொழுது அப்படின்ற ஒரு மனநிலையை வாழுங்க. த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு, தமிழில் இப்பொழுதுன்னு இருக்கு, கண்ணதாசன் பதிப்பகம். நம்ம வந்து இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மகனுக்கு வெளிநாடு பல்கலைக்கழகத்தில் சீட்டு கிடைக்கணும், நான் கடவுளை உங்களை வேண்டிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், என்னுடைய அன்பு மகன் பேர் சொல்லுங்கள், உதாரணத்துக்கு ஸ்ரீராம். என்னுடைய அன்பு மகன் ஸ்ரீராம் இப்பொழுது புகழ்பெற்ற நியூயார்க் யூனிவர்சிட்டியிலே ஏஐ மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதுனா தான் இந்த நொடியில் அப்படின்னு அர்த்தம். அப்போனா அந்த படித்து கொண்டிருக்கின்றார்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி செயல் ஒப்பிக்கிற விஷயம் இல்லை இது அந்த இப்பொழுதுன்னு வந்தால் தான் அந்த மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மிராக்கிள் நடக்கணும்னு ஆசை. நான் சொல்லியிருக்கேன், நான் சி மிராக்கிள் இன் லைஃப் எவ்ரிடே தான் ஸ்மைல், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிரிக்க பழகுன்னு சொல்லிட்டு. அந்த சிரிப்பு எப்போ வரும்னா, இப்பொழுது எவன் வாழ்கின்றானோ, இந்த நொடி எவன் வாழ்கின்றானோ அவனால் தான் சிரிக்க முடியும். இல்லைனா அப்படியே வந்து ஒரு புலி முட்டை மாதிரி தான் ஆள் இருப்பார்கள். அவர்களால் அடுத்தவங்களை சிரிப்பு வராது, அவங்கள சிரித்தாலும் ரசிக்க முடியாது, சகிக்க முடியாது நம்மளால் அந்த விஷயத்தை. அதனால் இந்த சிரிப்புக்கும் அதிசயத்துக்கும் இந்த நொடிக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த நொடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர் டூப்பர் லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. அண்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா த்ரூ அவுட் யுவர் லைஃப் குட் பீப்புள் ரைட் பீப்புள் உங்கள் கூட இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா, ரைட் பீப்புள் இருந்தாலே என்ன ஆகும்னா எல்லாமே நல்ல விஷயம் நடக்கும். அவங்க நல்லவங்களாக இருக்கணும், ரைட் டைமில் இருக்கணும். அப்படி இருந்தாலே ரைட் திங்ஸ் தான் உங்களுக்கு நடக்கும். அது எப்படி அந்த குட் பீப்புள் ரைட் பீப்புள் ஆல்வேஸ் வித் மீ சரௌண்டட் அப்படின்லாம் சரௌண்டட் வித் குட் பீப்புள் பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த பவர் ஆஃப் நவ், இந்த நொடி வாழ்ந்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிடும். இப்போது இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த நொடி வாழ்கிறவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். மறந்துட்டேன், ஐயோ சாரி, எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்க,
தவறு பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. நம்ம சொல்லியிருப்போம், இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ண மாட்டாங்க. ஐயோ சாரி சார், மறந்துட்டேன் சார் அப்படின்றாங்கன்னா, அவங்க இந்த நொடி வாழலை. டசன்ட் மீன் தட் அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க நல்லவங்களாக கூட இருந்துட்டு போகணும். ஆனால் நம்ம வந்து ரைட் பீப்புள்ன்றது வல்லவராகவும் இருக்கணும். நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது. அப்போ தான் வந்து நம்ம ரைட் பாத்தில் போக முடியும். ரைட்டியஸ் திங்ஸ்லாம் நமக்கு நடக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுபோல் நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல மாற்றம் கிடைக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.